ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். இந்த நாளிலே எங்களுக்கென்று நீர் ஆயத்தம் படுத்தின சத்திய வார்த்தைகளாகிய உம்முடைய ஜீவ ஆகாரம் எங்கள் சத்திய ஆவியானவர் மூலமாய் எங்கள் திரியேக தேவனை, எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்தருளுவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து தகப்பனாகிய ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம். சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற எங்கள் ஆவியானவரே, இந்த நாளுக்குரிய சத்திய வசனமாகிய ஜீவ ஆகாரத்தை எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரை பிட்டு தரும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உம்மை அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் ஆண்டவரே சொந்த வார்த்தைகளோ ஆண்டவரை நீர் கொடாதவைகள் ஒன்று கூட எனிலே ஒருபோதும் வேதத்துக்கு புறம்பானவைகள் ஒன்று கூட இராதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனே, உம்முடைய நாமம் இரத்தமும் வார்த்தையும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்தமும் மன்னிப்பும் இரக்கமும் கிருபையும் உம்முடைய வல்லமையும் பலனும் உம்முடைய வெளிச்சமும் அக்கினியும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்முடைய அன்பும் எண்ணெயும் உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டு கொள்வதாக உமது கரத்திலே கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு காலை ஆராதனையில் கொடுத்து வர்ற வார்த்தை கிறிஸ்துவில் ஒரு மனம். கிறிஸ்துவில் ஒரு மனம். கேட்கறதுக்கு சாதாரணமாக தெரியுது, ஆனால் இது வாழ்க்கையில் அது அப்படி இருப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியமே அல்ல. ஆனால் தேவனாலே அது சாத்தியமாய் மாறுகிறது. ஏதேன் தோட்டத்தில் இருந்த தேவனோடு இருந்த ஐக்கியம், தேவனோடு கூட இருந்த ஐக்கியத்தை சத்ருவாகிய சாத்தான் பிரித்தான். பிதாவோடு தகப்பனோடு சிருஷ்டித்த தகப்பனோடு ஆதாமும் ஏவாளும் ஐக்கியமாய் இருந்த அந்த ஐக்கியத்தை காண பொறுக்க மாட்டாத சர்வம் முதல் குடும்பத்தை வஞ்சித்தது. ஆதாமுடைய அறையிலே நாமும் இருந்ததனால் அதில் பங்குள்ளவர்களாய் நாமும் வஞ்சிக்கப்பட்டு போனோம். அந்த இழந்த அந்த ஐக்கியத்தை திரும்ப நமக்கு பூமியிலே பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பி இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தையையும் அநேக தேவ வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக கிறிஸ்து சிலுவையிலே மரித்து சாத்தானின் தலையை நசுக்கி பிசாசின் கிரியைகளை அழித்து நம்மை மன்னித்து மரணத்தை ஜெயமாக விழுங்கி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவினாலே பிதாவோடு நம்மை பழையபடி ஒப்புரவாக்கினார். இந்த உன்னதமான ஐக்கியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டார். மாசற்ற குற்றமற்ற இரத்தத்தையும் தம்முடைய சரீரத்தையும் அவர் ஜீவபலியாய் கொடுத்த பாக்கியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். தேவனோடு கூட எப்பொழுதும் தேவனோடு கூட நாம் சதா காலமும் அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்துவாகிய தேவன் நமக்கு பெற்று தந்தார். நமக்கு ஆவியானவரை பொழிந்தருளினார். இந்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவின் ஒரு மனத்திலே நம்மை வழிநடத்த கூடியவர். இவரை தவிர வேறு யாரும் நம்மை கிறிஸ்துவின் ஒரு மனத்திலே வழிநடத்தவே பட முடியாது. ஏனென்றால் எங்கு திரும்பினாலும் பிரிவினைகள் தான் இருக்குது. எங்கே திரும்பினாலும் மார்க்க பேதங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் வம்புகளும் இவைகள் தான் இருக்குது. எங்கு திரும்பினாலும் அப்படி என்று சொன்னால் நம்ம சுற்றிலும் இதுதான் எதிரும் புதிரும் பின்னுமாக அதுதான் நடக்கிறது. கேட்கிறது தேவ வார்த்தைகளை கேட்கிறார்கள், தேவ பாடல்களை கேட்கிறார்கள், தேவ பாடல்களை பாடுகிறார்கள், தேவ ஐக்கியத்திலே பங்கு பெறுகிறார்கள். அநேக காரியங்களிலே உதாரத்தமான உதவிகள், அதுவைகள், ஒத்தாசைகள் என்று பல விதத்தில் இருக்கிறார்கள், உழைப்புகளில் இருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் இருந்தாலும் அவர்களுடைய நடக்கைகள், கிரியைகள், செயல்களிலே வரும் பொழுது அவர்கள் தேவனோடு கூட ஐக்கியம் இல்லாதவர்கள் என்பதை, தேவனுடைய சாரத்தை சத்துவத்தை எடுத்து கொள்ளாதவர்கள், தேவனுடைய சாரத்தையும் சத்துவத்தை எடுத்து அதிலே தேவனுக்கு ஏற்ற கனிகளை பிதாவுக்கு கிறிஸ்துவினாலே கொடாதவர்கள், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே கொடாதவர்கள் என்பதை அவர்களுடைய பேச்சுக்களும் அவருடைய செய்கைகளும் கிரியைகளுமே அதை
வெளிப்படுத்துகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒரு பிள்ளையானவன் செம்மையானவனா இல்லையா என்பதை அவனுடைய நடக்கைகளும் செய்கைகளுமே அதை அவன் செம்மையானவனா இல்லையா என்பதை நிரூபிக்கிறது. பேசுவதெல்லாம், சொல்லலாம், பாடலாம், கொள்ளலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற பாதையில் அவருடைய ஐக்கியத்தில் இருக்கிறோமா இல்லையா என்பதை அவர்களுடைய செய்கைகளும் கிரியைகளுமே பேச்சுக்களுமே அதை வெளிப்படுத்திவிடும். உம்மை விட்டு நான் பிரியவே மாட்டேன், உம்மை விட்டு நான் விலகவே மாட்டேன், உயிரே போனாலும் சரி, அப்படி இப்படின்னு அப்படியே நிறைய வசன நடைகளை மனுஷர் மத்தியிலே, விசுவாசிகள் மத்தியிலே நிறைய கேட்கலாம். ஆனால் ஒரு கால சூழ்நிலைகள் வரும்பொழுது அவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டு விடுகிறார்கள். மாம்சத்தினுடைய நட்புகளுக்கும் அவர்கள் காட்டுகிற அந்த பொய்யான அன்புகளுக்கும் அந்த பாசத்துக்கும் அவர்கள் விலைக்கு வாங்கப்பட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய இரத்தத்தினாலே விலைக்கரையமாய் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே சீயோனுக்கு திரும்பி நித்திய மனமகிழ்ச்சியுடன் திரும்பி வருவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவில் ஒரு மனம் உள்ளவர்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தரார். மனுஷர் வரலாம், போகலாம், இருக்கலாம், ஒரு காலகட்டங்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் என்னைக்கும் இருக்கக்கூடியவர், என்னைக்கும் இருந்து வழிநடத்தி துணை செய்கிறவர், ஆறுதலும் தேர்தலை தருகிறவர், நம்மை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி துன்ப காலத்தில், உபத்திரவ காலத்தில், வேதனையின் காலத்தில் உபத்திரவத்துக்கு பஞ்சமே கிடையாது. உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கும் பஞ்சமே கிடையாது, துன்பப்படுத்துகிறவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் எல்லா விதத்திலும் துன்பத்தையும் உபத்திரவத்தையும் இந்த உலகத்தில் பாடுகளப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே நமக்கு இந்த துன்பத்தின் உபத்திரவத்தின் ஊடாய் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு அவராலே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். திடன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்துவது, நம்மை திடன் கொள்ளும்படி பலப்படும்படி செய்வது. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு உயிர் கொடுப்பது. நாம் உயிரற்றவர்களாய் அநேக நேரங்களிலே, ஒரு நாளிலே பல முறை உயிரற்றவர்களாய் ஆகும்போது நமக்கு அந்த ஜீவனையும் அந்த உயிரையும் ஜீவனையும் தருகிறவர் கர்த்தர் தான். அந்த ஜீவனின் பலனையும் நம்பிக்கையும் தருகிறவர் கர்த்தர் தான். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் ஒரு மனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18, 19, 20. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18, 19, 20. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். கர்த்தராகிய தேவன் தான் சொல்றார், எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால்னா எந்த காரியத்தை குறித்து யாரிடத்திலே சொல்ல போகிறார்களோ, யாரிடத்தில் பிதாவாகிய தேவனிடத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறார்களோ, அப்போ பிதாவோடு அவர்கள் ஐக்கியமாக இருந்தாதான், கிறிஸ்துவோடும் பிதாவோடும் அவர்கள் ஐக்கியமாக இருந்தால்தான் இருந்து அதில் ஒருமனமாய் அவர்கள் வேண்டிக் கொள்கிற அந்த காரியம்தான் பிதாவினிடத்துக்கு போகும், கிறிஸ்துவினாலே பிதாவினிடத்திற்கு போகும். அதுதான் அங்கே சொன்னார், ஒருமனப்பட்டிருந்தால் என் பிதாவினால் அது
உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் என் நாமத்தினாலே என்று சொல்லும்போது கர்த்தருடைய நாமத்தினாலே, கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே பிதாவாகிய தேவனும் இருக்கிறார், குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். கடுமையான வார்த்தையில் சொல்ல முடியாத புயல் வீசுகிற சூழ்நிலையிலும் கர்த்தர் இருக்கிறார். கடுமையான சூறாவளியிலும் சூறை காற்றுகளிலும் கடும் மழையிலும் கர்த்தர் அது நடுவிலே இருக்கிறார். இறையாதே அமைதியாய் இரு என்று சொல்லுகிற தேவன், கட்டளையிடுகிற தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அற்ப விசுவாசிகளை பயப்படாதீங்கள் என்று சொல்லிட்டு பிள்ளைகள் பயப்படுகிற பயத்திலிருந்து விலக்கி காக்கிற தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அதிலே பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானோரோடும் ஒருமனப்பட்டிருந்தால் இந்த ஸ்லாக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுதினமும் கிடைக்குது. அனுதினமும் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? அவர் அரணும் கோட்டையும் இரத்த கோட்டையுமாய் இருக்கிறார். நாகும் 1ஆம் அதிகாரம் 1:7 கர்த்தருடைய வார்த்தை, இக்கட்டு நாளிலே கர்த்தர் அரணான கோட்டையாய் இருக்கிறார். இக்கட்டு நாளிலே கர்த்தர் அரணான கோட்டையாய் இருக்கிறார் என்று. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23-24. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-6. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் கர்த்தருக்கு மிகுந்த நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பில் ஒருவரை ஒருவர் தாங்கி. இது இருக்கா இல்லையான்னு அவரவர் கர்த்தரோடு கூட பரிசோதித்து பார்த்து கொள்ளணும். பரிசோதித்து பார்த்து கொள்ளணும். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவருக்கொருவர் தாங்குகிறவர்களாய் இருக்கிறோமா இல்லையான்னு அவருக்கு நல்லா தெரியும். இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்படி பேசுகிறாங்க, இப்படி செய்கிறாங்க, இப்படி நடத்துகிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி செய்கிறாங்க, ஐயோ இருக்க முடியாது. இப்படித்தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே தவிர அவைகள் மத்தியிலே அதில் இருந்து கர்த்தர் என்னை நீங்களாக்கி என்னை ரட்சிப்பார், என்னை விடுவிப்பார்,
எனக்கு நன்மை செய்வார், எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லுகிறவர்கள் வெகு சிலர் தான். இது இருக்கா இல்லையான்னு ஆரம்பத்தில் சொல்லப்படுது. நீங்கள் அடைக்கப்பட்ட அடைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து இந்த மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் அன்பில் ஒருவரைக்கொருவர் தாங்குகிற காரியங்கள் இதில் சொல்லப்பட்டவைகள் இல்லை என்றால் தேவனோடு கூட ஐக்கியத்திலே இல்லை, தேவனுடைய ஐக்கியத்தில் இல்லை. மனுஷரோடல, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் இல்லை. சமாதான கட்டினால் 3ஆம் வசனம், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. கெட்ட வார்த்தைகள், என்னென்ன கெட்ட வார்த்தைகள் இருக்கோ அத்தனை கெட்ட வார்த்தைகளும் வருமானால், நாம் பேசுவோமானால், நடப்போமானால், அது நமக்குள்ளே இருந்து கொண்டே ஊறிக்கிட்டே இருக்குமானால், ஊற்றை போல ஊறிக்கொண்டே இருக்குமானால் அங்கே யார் இல்லை? கர்த்தர் உடைய ஆளுகை இல்லை. எபேசியர் அதே அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனமும் 31, 32. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஏன்னா அது தேவனுடையது கிடையாது. தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து நம்மை ஏமாற்றி தேவன் சொன்ன வார்த்தைக்கு மாறாக சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். தேவ சாயலும் தேவரூபத்தையும் தேவாவியை பெற்று தேவனோடு கூட இருக்கிறவர்கள் தேவ பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் தேவர்கள் என்று சொல்லப்படுது, வேதத்தில் சொல்லப்படுது இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்தவர்களை நீங்கள் தேவனை போல மாறிவிடுவீர்கள் என்று சொன்ன பொய்யன் சொன்ன வார்த்தையை நம்பி விழுந்தபோது, பாவத்திலே விழுந்தபோது அப்பொழுது வந்த ஸ்வாபம்தான் இந்த ஸ்வாபம். சகல விதமான ஒரு கசப்பல்ல, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை, மீட்கப்படும் நாளுக்கு இந்த குணங்கள் நமக்கு துணை செய்யாது. நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளுறதுக்கு தான் இவைகள் எல்லாம் நமக்கு நிற்குமே தவிர, எது கோபமும் கசப்பும் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் மற்ற எந்தன அதுலேயே நிறைய துர்க்குணத்திலே நிறைய துர்க்குணம் என்று சொல்லிட்டு, கோபம் இருக்கிறது சரி, கசப்பு இருக்கிறது சரி, மூர்க்கம் இருக்கிறது சரி, கூக்குரல் சரி, கூக்குரலில் இன்னும் அதிக கூக்குரல் இருக்கிறது சரி, தூஷணத்திலே எக்கச்சக்கமான தூஷணங்கள். தேவ பிள்ளைகள் தேவனை நம்பி இருக்கிற காரியத்தை குறித்து தூஷிக்கிறது, தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தில் காத்திருக்குதலை குறித்து தூஷிக்கிறது, தேவனுடைய வேலைக்காய் காத்திருக்குதலை குறித்து தூஷிக்கிறது. ஆமென். தூஷிக்கிறது. இப்படி தூஷணத்திலே நிறைய எந்த நம்பிக்கையில் இன்னும் காத்திருக்கிறீர்கள் என்ற அடிப்படையிலே தூஷிப்பது பல விதத்தில் இனியும் தேவன் செய்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று தூஷிப்பது என்று தூஷிக்கிற அநேக தூஷணங்கள் உங்களை விட்டு நீங்க கடவது. 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. சுத்தமா இது நிறைய இவர்கிட்ட இருக்கிறதே கிடையாது. ஆனால் சொல்வது நான் யாருடைய மகன் என்று யாருடைய மகள் என்று சொல்லுகிறோம். யாருடைய மகள் என்று சொல்கிறோம்? கர்த்தருடைய மகன் என்றும் மகள் என்றும் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நடந்து கொள்ளுகிற விஷயத்தில், பேசுகிற விஷயத்தில்
நாம் ஒரு இடத்துல வரும்போது இந்த இடத்துல எப்படி நம்ம பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி பக்தியாக இருந்துக்கணும், பக்தியாக இருப்பது போல் நாம் காமித்து கொள்ளணும், எப்படி நம்ம விசுவாசத்தை அறிக்கையிடுகிறவர்கள் போல் சொல்லணும், கையை தூக்க சொன்னால் தூக்கணும், கீழே போட சொன்னால் கீழே போட சொல்லணும், ஆமேன் ஆமேன்னு சொன்னால் ஆமேன்னு சொல்லணும். அது எல்லாம் எந்த இடத்துல இப்படி நம்ம சொல்லணும், எந்த இடத்துல நம்ம பணிவாக இருக்கிறது போல் நம்ம நடந்து கொள்ளணும், நம்ம ஒரு தாழ்மையாக இருக்கிறது போல் காட்டிக்கொள்ளணும் ஆண்டு. அதை விட்டு சில மணி நேரத்துக்குள்ளே கடந்து சென்ற பிறகு இன்னொரு மனிதராய் மாறிடுறோம், இன்னொரு மனிதராய் இருக்கிறோம், இன்னொரு மனிதராய் பேசுகிறோம், இன்னொரு மனிதராய் செயல்படுறோம். அப்படி இருந்தால் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இல்லை. நாம் அநேக உதாரணமாக சில காரியங்களை செய்யலாம், சரி அது சரி கட்டுறதுக்கு ஒரு நற்கிரியைகளை செய்யலாம், ஒரு பண ஒத்தாசைகளை செய்யலாம், பல காரியங்களை செய்யலாம். அதனால் அது சரி செய்யப்படாது. உள்ளான ஆழத்திலிருந்து தேவனுடைய கிருபையின் ஊற்றிலிருந்து மனுஷனுக்கு உள்ளிருந்து உண்டாக வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நான் இப்படி கோபமும் மூர்க்கமும் தூஷணமும் கூக்குரலுமாய் நான் நித்தமும் கல்லறையிலே கட்டப்பட்ட மார்க் 5ஆம் அதிகாரத்தில் கல்லறையிலே கட்டப்பட்டிருந்த ஒரு வாலிபன் என்று சொல்லலாம், அல்லது வாலிபருக்கு அடுத்த வயதை கடந்தவரா என்று தெரியாது. ஆனால் அவர் கல்லறையிலே ஒருவராலும் கட்டப்பட முடியாது, சங்கிலினால் கட்டப்பட முடியாதபடி கூக்குரலிட்டும் சத்தம் போட்டு கொண்டும் கல் எறிந்து கொண்டும் வரவர்கள் போறவரெல்லாம் காயப்படுத்தி கொண்டும் பிசாசினாலே அவன் அலக்களிக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான பிசாசினாலே நிறைந்த அவன் லேகியோன் என்று சொல்லப்படுகிறது. அநேகர் ஆவிகள் இருக்கிறதுனால அதற்கு லேகியோன் என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மனிதன் ஒரு இடத்துல இருந்தால், ஆனால் அநேகர் நாம் அவரவர் இடத்துல இருந்து நாம் அந்த மனிதனை போல நாம் நடந்து கொண்டிருக்கிற போது, அப்பொழுது அந்த மனிதன் நடந்து கொண்டிருந்த போது அவனுடைய ஐக்கியம் பிசாசோடு கட்டப்பட்டிருந்ததுனால பிசாசோடு இருந்தது. கர்த்தர் அவனை விடுவித்துட்ட பிறகு அவனுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஆவியானவரோடும் இணைஞ்சிருச்சு. இணைஞ்சதுனால தான் புத்தி தெளிவு அடைந்து வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாய் இருந்து தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தாழ்மையாய் முழங்கால் படியிட்டு கர்த்தரை பின்பற்றி வருவேன் என்று அவன் அறிக்கை செய்தான். கர்த்தரோ அவனுக்கு அடைத்த அழைப்பும் அவன் தெரிந்து கொண்ட தெரிந்தல், அவன் தெக்கப்போலி நாட்டிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். அதன்படியே அவன் தெக்கப்போலி தேசம் எங்கும் சென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நேரத்தில் கூக்குரலிட்டு கொண்டவன், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டவன், கீறி கொண்டிருந்தவன், மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டிருந்தவன், அவனிடத்தில் நெருங்கவே முடியாது. அப்படி இருந்தவனை கர்த்தர் தேடி விடுவித்தது போல நம்ம அநேகரை கர்த்தர் அப்படி விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இருக்கிறார். 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் பாருங்க, 5ஆம் வசனம், 4ஆம் வசனம். உங்களுக்கு உண்டான அழைப்பிலே நீங்கள் ஒரு நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. 5, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் உண்டு. 6, எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். எல்லோரோடும் எல்லாருக்குள்ளும் யார் இருக்கிறார் என்று? கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று. அவர் இருந்தால் இந்த வம்பும் தூஷணமும் சண்டையும் சச்சரவுகளை ஏற்படுத்துகிற பிரிவினையை பகையை ஏற்படுத்துகிற காரியம், ஐக்கியமற்ற காரியம் இருக்கவே இருக்காது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம்
அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 175 பேஜ் 175 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இந்த கொர்நேலியு என்பவன் யூத மதத்தை சேர்ந்தவரே கிடையாது, யூத இனத்தை சேர்ந்தவரே கிடையாது. இவர் ஒரு புறஜாதியார். புறஜாதியார். அப்போஸ்தலர்களுடைய காலங்கள் தொடங்கின காலங்கள் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு பரிசுத்த ஆவியானவரை தகப்பனை பெற்றுக்கொண்ட பிறகு வந்த பகுதி அப்போஸ்தலர் பகுதிகள். இந்த அப்போஸ்தலர் காலத்திலே, அப்போஸ்தலர் காலம் என்று சொல்லும் பொழுது, இந்த கொர்நேலியு என்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த விதத்தில் எல்லாம் தகப்பம் செய்த 3 வருஷ ஊழியம், அந்த ஊழியத்தில் அவர் ஒருவேளை தகப்பனை அவர் சந்திச்சிருப்பாரா சந்திக்கலையா என்று இங்கே போடப்படலை. ஒருவேளை சந்தித்திருக்கலாம். அநேக காரியங்கள் இயேசப்பாவை குறித்து, தகப்பனை குறித்து, இரட்சகரை குறித்து, மீட்பரை குறித்து, விடுவிக்கிறவரை குறித்து, அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவரை குறித்து, சுகமாக்குகிறவரை குறித்து, நித்திய ஜீவனை அளிக்கிறவரை குறித்து அவர் கேள்விப்பட்டிருக்கிற காரியங்கள் அநேகர் கேள்விப்படுகிறார்கள். அநேகர் கர்த்தரை நேரடியாக அக்காலத்திலே, அவர் மனுஷ அவதாரமாய் வந்த அந்த காலத்திலே அவரை கண்டவர்கள், பார்த்தவர்கள், ருசித்தவர்கள் பலர், அநேக லட்சக்கணக்கானோர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டு இருந்தவர்கள் கொஞ்சம் பேர் தான். தேவனோடு கூட ஐக்கியத்திலே அப்படியே தேவனோடு கூட வந்து ஒட்டி கொண்டவர்கள், அவருக்குள்ளே வந்து மறைந்து கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஆனால் இந்த கொர்நேலியு என்பவர் கர்த்தருடைய வார்த்தை, ஏன்னா நம்ம கேட்குறோம் இல்லையா, மனுஷர் நம்ம பேசும்போது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது, கர்த்தர் எங்களுக்கு இதை கொடுத்தது, இதனால தான் நாங்கள் கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டோம், இங்கே தான் கர்த்தர் எங்களை ரட்சித்தார், இங்கே தான் நாங்கள் ஆவியில் பிறந்தோம், நாங்கள் அது இதுன்னு எவ்வளவோ வருஷ கணக்கில் சொன்னதை பல தடவை 100கணக்கான முறையில் இந்த காதுகளில் கேட்டாலும் கூட ஒரு நாள் ஒரு வேளை அப்படி வரும் பொழுது அதே வாயிலே சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லுகிறவருடைய வாயிலிருந்து வேறு விதமான வார்த்தைகள் வருது. ஏனென்று சொன்னால் மனுஷன் நிலையற்றவன், மனுஷனாகிய நாம் நிலையற்றவர்கள். நம்மை நிலைநிறுத்துகிறவர் கர்த்தர், நம்மை நிலை நிறுத்துகிறவர். அவரவருடைய இடத்திலே, அவரவர் எல்லையிலே, அவரவர் ஸ்தானத்திலே அவர்களை அழைத்த அழைப்பிலே, தெரிந்து கொள்வதிலே நிலை நிறுத்துகிறவர் கர்த்தரிலே நிலை நின்று கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருந்தால்தான் அவர்கள் கர்த்தருக்கு ஏற்றபடி புலம்பலாம், கஷ்டத்தில் அழலாம், காரியங்கள் இருக்கு நம்ம கொட்டி தீர்க்கிறதுக்கு. ஆனால் அது எல்லாம் தகப்பனுடைய சன்னிதானத்திலே கொட்டி தீர்ப்போம் என்றால் அது நலமாயிருக்கும். அது மனுஷர் மத்தியிலே கொட்டி தீக்கிறதுனால் 10 பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. மனுஷனிடத்துல இருந்து எந்த இரக்கமும் கிடையாது, மனுஷனிடத்திலிருந்து எந்த சகாயமும் கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நமக்கு சகாயம் உண்டாகும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் தான் சகாயம் இருக்குது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து தான் ஒத்தாசைகள் புறப்பட்டு வரும் என்று வேதம்
சொல்லுகிறது. எனக்கு ஒத்தாசை செய்யும் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன்னு. அப்போ கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு வருது. நான் கூப்பிடுகிற நாளிலே, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு. சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நான் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுறேன், என் விண்ணப்பத்தை உம்மிடத்திலே நான் வைக்கிறேன், உம்மிடத்தில் என் விண்ணப்பத்தை கொண்டு வரேன், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் கொண்டு வரேன். வாக்கு கொடுக்குற மனுஷன் வாக்கு கொடுத்தபடி இருப்பதில்லை. சத்தியம் பண்ணுகிற தகப்பன் சத்தியம் பண்ணபடி இருப்பது இல்லை. மனிதன் நினைக்கிறபடி இருப்பதில்லை, அவன் என்றபடி இருப்பதில்லை, அவன் யோசிக்கிறபடி இருப்பதில்லை, அவன் நிதானிக்கிறபடி இருப்பதில்லை, அவனுடைய யோசனையின்படி நடப்பதில்லை. அவன் சொல்லுகிறது 10 இருக்கும், அதில் 1 கூட நடப்பதில்லை. ஆனால் கர்த்தர் செய்தவைகளும், கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறவைகளும், கர்த்தர் உண்டாக்கி வைத்திருப்பவைகளிலும், கர்த்தர் தீர்மானித்து வைத்திருப்பதில் மட்டும்தான் அவருடைய தகப்பனுடைய பரிசுத்த திருவாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் மட்டும்தான் நிறைவேறத்தக்கது. வேற எதுவும் நிறைவேறாது. 7 முறை மண்புகளை புடமிடப்பட்ட சுத்த சொற்களாகி அவருடைய வார்த்தை மட்டும்தான் நிறைவேறும். நேற்றைக்கு மனுஷன் வேறு விதமான ஒரு திட்டத்தை சொல்லுவான், ஒரு யோசனையை சொல்லுவான், ஒரு காரியத்தை சொல்லுவான். ஆனால் அடுத்த நாளே அது மாறிடும், அடுத்த நாளே அது இல்லாமல் போயிடும். ஆனால் அவரோ தம்முடைய பிள்ளைகளுக்கு திட்டமிட்டபடி, அவர் தீர்மானித்தபடி வைத்திருக்கிற நன்மைகள் அவர் சொன்னபடியே நடக்கும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. காண்பதற்கு அவைகளெல்லாம் நடந்தது போல நடக்கிறது போல இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் சொன்னவைகள் சொன்னபடிதான் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி தான் நடக்கும் என்று. இவர் தேவனை குறித்த அநேக காரியங்களை இவர் கேள்விப்பட்டு கர்த்தரிலே ஒரு மனமாய் ஐக்கியம் கொண்டு கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த வேலையை ஊழியமாக செய்து கொண்டு அதிலே 100க்கு அதிபதி என்கிற அதிபதியாக இருந்தாலும் அவன் தேவனுக்கு ஏற்ற ஒரு மகனாக நடந்து கொண்டு தேவனுடைய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தால் தேவனுடைய வெளிச்சம் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறவர்களுக்கு வந்துவிடும். தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்குள்ளே வந்துவிடும். தேவனுக்கு ஏற்ற விண்ணப்பத்தையும் ஜபத்தையும் உகந்த ஜபத்தையும் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று. அப்படித்தான் இந்த கொர்நேலியு என்பவர் 2ஆம் வசனத்தில் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து, முதல்ல அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, தர்மங்கள்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம சாப்பிட்டு மிச்சம் மீதி நம்ம வெளியில் போடுறத கொண்டு போய் கொடுக்குறாங்க இல்லையா? அது இல்லை, தர்மங்களை செய்து, அதல்ல, தர்மங்களை செய்து. அப்போ அநேக நாட்களாய் அவர் செய்து கொண்டு வந்திருப்பார். அநேக நாட்களாய் தேவனுக்கேற்ற ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்து கொண்டே வந்திருப்பார். தேவனும் அதை பார்த்து கொண்டே இருந்திருப்பார். தேவன் அந்த விண்ணப்பத்தின் ஜபத்தையும் கேட்டுக்கொண்டே இருந்திருப்பார். அந்த ஸ்தோத்திரங்களையும் அந்த துதிபலிகளையும் அவர் அதை ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பார். அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அவருக்குள்ளே இருக்கிற ஒரு தாகம் எது? கண்டிப்பாக ஆவியானவரை குறித்து இருந்திருக்கும். தேவனுடைய தாசர்களுக்கு, தேவனுடைய அப்போஸ்தலர்களுக்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிறவர்களுக்கு தேவ ஆவியானவராலே அவர்கள் செய்கிற காரியங்கள், நடப்பிக்கிற காரியம், பேசுகிற காரியம், அந்நிய பாஷையினாலே பேசுகிறது, இப்படியெல்லாம் பல விருப்பங்கள் அவருக்குள்ளே இருந்திருக்கக்கூடும். தேவனுடைய அபிஷேகத்தை குறித்து இருந்திருக்கக்கூடும். எப்பொழுதும் அங்கே சொல்லப்படுகிறது, இந்தந்த நேரத்தில் அவர் ஜெபிப்பார், இந்தந்த நேரத்தில் தேவனை ஸ்தோத்தரிப்பார், இந்தந்த நேரத்தில் தேவனுக்கு அவர் நன்றி சொல்வார் என்று சொல்லப்படலை. எப்பொழுதும் என்றால் எந்த நேரமும் அவருக்கு கிடைக்கக்கூடிய நேரம், ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் ஐக்கியம் தேவனோடு கூடவே இருந்து கொண்டே இருந்திருக்கு. அப்படி தான் சொல்லப்படுது. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன்
தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரச்சத்தமாய் தரிசனம் கண்டு. இப்போ கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பிட்டார். தூதனை அனுப்பிட்டார் அவர் வீட்டுக்கு. அதை அவர் கண்ணால் பார்க்குறார். கர்த்தருடைய தேவனால என்ன செய்கிறாரு? கண்ணால் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் என்ன கண்ணால் பார்க்க முடியாட்டில கூட அன்றைக்கு கொர்நேலியு யாரை பார்த்தார்? கர்த்தர் அனுப்பின தேவதூதனை பார்த்தார். கண்டு என்று 4ஆம் வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும், முதல்ல என்ன சொல்லப்படுது? உன் ஜபங்களும். எவ்வளோ காரியங்களுக்கு ஜெபம் பண்ணியிருப்பார், எத்தனையோ காரியங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். அது கர்த்தருக்கு தான் தெரியும் அது என்னென்னு. அதில் குறிப்பாக ஆவியானவருடைய நிறைவும் ஆவியானவராலே பேசுகிற ஒரு கிருபையின் வாக்கியமும் தனக்கு வேண்டும் என்கிற அவருக்கு ஒரு அளவிடப்பட முடியாத ஒரு வாஞ்சியும் தாகமும் அவருக்குள்ளே இருந்திருக்கக்கூடும் முன் சொல்லப்படுது. உற்று பார்த்து ஆண்டவரே என்றான். அப்பொழுது உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னிதானத்துக்கு வந்து எட்டினது. அநேகர் ஜபம் என்ற போர்வையில், விண்ணப்பம் என்கிற போர்வையில், மன்றாட்டு என்ற போர்வையில், கெஞ்சுதல் என்கிற போர்வையில், மன்னிப்பு என்கிற போர்வையில், இரக்கத்தின் போர்வையில், கிருபையின் போர்வையில் கேட்கிற அநேகர் இருக்கிறார்கள். கேட்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அநேகருடைய விண்ணப்பங்களும் ஜபங்களும் வேண்டுதல்களும் மெய்யான அவர்களுடைய மெய்யான அல்ல மன்றாட்டுகளும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து எட்டுவதில்லை, வந்து சேர்வது இல்லை. இடையிலேயே அடிபட்டு போகுது. ஆனால் மெய்யாகவே கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் அவரை நோக்கி தங்களை தாழ்த்தி என்னை மன்னியும் எனக்கு இரக்கம் காட்டும் என்று தேவனை நோக்கி கெஞ்சுகிறவர்கள், கதறுகிறவருடைய கூப்பிடுதல். அநேக தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே தகர்த்து கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்து எட்டி விடுகிறது. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். தம்முடைய தூதர்களை அவர்கள் என்ன காரியத்துக்கு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து கொண்டு தேவனுடைய விண்ணப்பத்திற்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று கதறுகிறார்களோ அதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பும் போது தூதர்கள் புறப்பட்டு வந்து காரியத்தை இங்கு செய்து முடிக்கிறதுக்கு இடையிலே எத்தனையோ யுத்தங்கள் இருக்குது. எப்படி இங்கிருந்து போய் விண்ணப்பங்கள் ஜபங்களும் போய் எட்டி தேவ சன்னிதானத்திலே தேவன் உன்னதத்தில் வீட்டிருக்கிற மகா பரிசுத்தர் வீட்டிருக்கிற சன்னிதானத்தில் வந்து எட்டுவதற்கு அதற்கு எத்தனை இடையர்களோ எத்தனை கால தாமதங்களோ தடைகளோ உண்டு பண்ணி அதை அவமாக்கிற காரியங்கள் நடந்தாலும் அவைகளை எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த மெய்யான ஜபங்கள் தூப வர்க்கங்களாக தேவ சன்னிதானத்துக்கு கடந்து சென்று தேவ சன்னிதானத்துக்கு வந்து எட்டின பிறகு தேவன் கட்டளையிட்டு வருகிற தூதர்கள் வரும்பொழுது அதுக்கு இடையில தேவனுடைய தூதர்களையும் வழிமறிக்கிற காரியங்கள் நிறைய நடக்குது. அதையெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய தூதர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளையை கர்த்தருடைய தூதர்கள் அதை என்ன செய்கிறார்கள்? செவனே செய்து முடிக்கிறார்கள். அதற்கு இடையில ஒரு கால அவகாசங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த கால அவகாசங்கள் தேவைப்பட்டாலும் எதை நோக்கி அவர்கள் ஜெபம் செய்தார்களோ, எதை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்களோ, எதை நோக்கி மன்னிப்பு கதறினார்களோ, தேவனுடைய உதவி வேணும், ஒத்தாசை வேணும், சகாயம் வேணும், தேவன் அதில் வந்து என்டர்ஃபை பண்ணணும், தேவன் அதற்குள்ளே வந்து நுழையணும், தேவன் வரணும், உள்ள தேவனுடைய பிரசன்னம் உள்ளே வரணும், நீதியின் சூரியன் உதிக்கணும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் சம்பவிக்கும்படியாய் தேவன் ஒரு வேலையின் நேரத்தையும் கொடுக்கிறார். அப்போ இவருக்கு வந்து இது சொல்லிட்டு சந்நிதியில் வந்து எட்டினது என்றார். 5ஆம் வசனம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் நேரில் அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான்.
மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு இதுல சொல்லப்படுது கொர்நேலியு தன்னுடனே பேசின. இங்க எல்லாமே விவரத்தை அட்ரஸோட சொல்லப்படுது. இங்க நீ யோப்பா பட்டணத்தில் மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் பேர் கொண்ட சீமோனை அனுப்பி அவன் தோல் 17 சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்குன்னு அட்ரஸ் வீட்டு இதெல்லாம் சொல்லிடுறாரு. தேவதூதன் சொல்றாரு. சொல்லிட்டு நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்று, பேதுரு உனக்கு சொல்லுவான் என்று சொல்லிடுறாரு. 7ஆம் வசனத்தில் கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து, மொத்தம் 3 பேர் அழைத்து, அப்போன்னா இவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்குள்ளே, கிறிஸ்துவின் ஒருமனத்துக்குள்ளே வழிநடத்தி கொண்டிருக்கிறார் கொர்நேலியு. ஒரு சபையில் ஒரு அங்கத்தினராவோ ஒரு மூப்பராவோ அவர் எங்கேயும் இருந்ததாகவோ சொல்லப்படலை. ஆனால் உன்னதமானவரோடு ஐக்கியத்தில் இருக்கார். அந்த மெம்பர்ஷிப்பில் இந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கிறேன்னு அங்கே போடலை. மெய்யான தகப்பனோடு கூட அவர் செய்கிற வேலை 100க்கு அதிபதினா எவ்வளோ வேலை இருக்கும், எவ்வளோ ஒரு பொறுப்புள்ள காரியம் இருக்கும், எவ்வளோ அதிகாரம் உள்ளதாக இருக்கும். நிறைய கர்வம் இருக்கலாம், ஆணவம் இருக்கலாம், அகம்பாவம் இருக்கலாம், திமிரு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் அவருக்கு. ஆனால் அது இல்லையே, அது அவரிடத்துல இல்லையே. அவர் சொன்னால் 100 சேவகர்கள் இல்லை, எத்தனை சேவகர்களும் உடனே போய் செய்வார்கள். உடனே செய்து முடித்து கொண்டு பதிலை கொடுப்பார்கள். எந்த கம்பீர தோற்றம் இருக்கும், எவ்வளோ பிஸியாக இருப்பார், எவ்வளவு அவருக்கு வேலைகள், ஒர்க்குகள், பாரங்கள் எவ்வளவு இருக்கும், அவருக்கு எவ்வளோ அசதிகள் இருக்கும், எவ்வளோ சோர்வுகள் இருக்கும், எத்தனை களைப்புகள் இருக்கும், அவருக்கு அநேகம் இருக்கும். ஆனால் இங்கு சொல்லப்படுறவர் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார் என்று. தேவனோடு கூட ஐக்கியமில்லை என்றால் தூஷணமும் ஊக்குரலும் ஆயின காரியங்கள் கணக்கில் அடங்காதபடி இருக்கும். தாங்கள் சொல்வது, செய்வது, பேசுவது, நடப்பது எல்லாம் சரி 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 என்று சொல்வது. ஏனென்றால் ஐக்கியம் தேவனோடு கூட இல்லை. பிசாசானவன் தேவனாலே தள்ளப்பட்டு போன போது, சும்மா தள்ளி அவன் நல்லா இருந்தான், ஒழுங்காக இருந்தான், பிசாசு இல்லாத போது காப்பாற்றுகிற கேருபாய் இருந்தான், காப்பாற்றுகிற தூதனாய் இருந்தான். கர்த்தர் சொன்னபடி செய்துக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரு காலம் இருந்தது, ஒரு காலகட்டங்கள் வந்தது, அவன் தேவன் மேலே பொறாமை கொண்டு தேவனுடைய சன்னிதானத்தையே பிடிப்போம், எட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன், ஏன் நான் தேவனை தள்ளி நான் ராஜரீகம் பண்ண ஆரம்பிப்பேன், உட்காருவேன்னு சொல்லிட்டு அவன் எத்தனம் பண்ணின போது, தேவன் அவனை கண்டித்த போது தேவனிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்கவே இல்லை. அதோடு அவன் புறம்பே தள்ளப்பட்டு போனான். தள்ளப்பட்டவனோடு கூட ஐக்கியத்திலே இருப்போம் என்றால் அவனிடத்தில் என்ன இருக்குதோ அந்த ஐஸ்வர்யத்தை தான், அழிஞ்சு போகிற அந்த ஐஸ்வர்யத்தை தான், பரலோகத்துக்கு போக முடியாத அந்த ஐஸ்வர்யத்தை தான் தருவான். அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து தான் எபேசியரில் வாசித்தது. வம்பும் சண்டையும் சச்சரவும் கூக்குரலும் தூஷணங்களும் இவைகள் எல்லாம் அவன் சொத்து. யார் சொத்து? போச்சுடா, சாத்தானுடைய சொத்து. அவனோடு கூட ஐக்கியமாய் ஒரு மனத்தில் இருந்தால் அவன் அதெல்லாம் தரான். அதனால தான் அது உங்களை விட்டு நீங்க கடவுது. பரிசுத்தாமை மீட்கும் நாளுக்கென்று முத்திரையிடப்பட்ட தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி இருங்க என்று சொல்லி, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளை தேவ வழியிலே நடத்துவதற்கென்று அதிக பிரயாசப்படுகிறார். ஒரு மனிதன் தேவனை விட்டு விலகி அழிந்து போவான் என்றால் அது நித்திய கால மரணமாய் முடிஞ்சிடும். கர்த்தரோடு கூட இருந்து பாடுகள் பட்டு மரணத்தை ஜெயித்தவராலே கூட இருந்தால், அவருடைய பாடுகளிலே பங்குள்ளவர்களாய் இருந்தால், அவருடைய ஆளுகையிலும் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அவருடைய முடிவில்லாத ஆளுகையிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே பங்குள்ளவர்களாய் இருப்போம்.
இங்கே அட்ரஸை கொடுத்து அவருக்கு நம்பிக்கையான ஒரு சேவகன் இடத்துலையும் சொல்லி அனுப்புகிறார், அழைத்து. 6ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவரென்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலரும் அவருடனே கூட போனார்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் யாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னபடி, அட்ரஸ் சொன்னபடி அதை கேட்டுக்கொண்டு 3 பேர் போகிறாங்க. 3 பேர் போடுறாங்க. இந்த மாதிரி கடலோரத்தில் வீடு இருக்குது, இப்படி சீமோன்றது இருக்காங்க, இப்படி தோல் 15 வீட்டில் தான் தங்கியிருக்கிறாரு. தேவன் எனக்கு இப்படி தூதரை அனுப்பி எனக்கு தரிசனம் கிடைக்கும்படி செய்தார். தேவதூதன் இப்படி வந்து எல்லாத்தையும் விஷயத்தெல்லாம் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி அதை அப்படியே அங்கே சொல்லி அனுப்புகிறாரு. நீங்கள் சொல்லி அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அவருக்கு பேதுருவினிடத்தில் இதெல்லாம் சொல்லுங்கள், சொல்லி அவரை கூட்டிகிட்டு வாங்க, அவர் மூலமாய் கர்த்தர் நடத்துவேன் பேசுவேன்னு சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி அனுப்புகிறார். கேட்டவங்க கேட்டு போகிறாங்க இல்லையா, சந்தேகப்படலாம் இல்லையா, இவர் என்ன கண்டாரோ, என்னன்னு இப்படி சொல்கிறாரு, ஏதோ தூதம் வந்தான்றாரு, வந்து பேசினாருன்றாரு, அவர் உன் ஜபம் கேட்டது, உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் ஜபம்லாம் அவன் தேவ சன்னிதானுக்கு வந்தது, உன் தான தர்மங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருந்தது, தேவ சன்னிதானத்தில் வந்து எட்டுச்சு அன்னு தேவதூதம் அப்படியே பிரச்சத்தமாக மனுஷரை பார்க்கிறபடி அப்படியே டைரெக்டாக அப்படி வந்து நின்று தரிசனமானதெல்லாம் சொல்கிறாரு, காரியத்தை சொல்கிறாரு. இதெல்லாம் நிஜமாக இருக்குமா, உண்மையாக இருக்குமா,
உண்மையாக இருக்குமா 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 அண்ணே அவங்க நினச்சாங்களோ சந்தேகம். மனுஷர் தானே யோசித்திருப்பாங்க, என்னன்னு தெரியல. ஆனால் அவர்கள் சரியானபடி அந்த இடத்துக்கு ஆவிய தேவதூதன் கர்த்தராலே சொல்லப்பட்ட தேவதூதன், அனுப்பப்பட்ட தேவதூதன் வந்து சொன்ன அந்த காரியத்தை அவர்கள் அந்த அட்ரஸில் விசாரிக்கும் போது அது நிஜம், அது உண்மை. ஆமே, இப்போ நீங்கள் சேரில் உட்காந்துருக்குது உண்மை தானே, அதை எதுவும் சந்தேகப்பட மாட்டீங்களே. அந்தரங்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியா டவுட் போடுவீங்க? தடவி அப்பப்போ தடவி பார்த்துக்குவீங்க. அடியில் இப்படி சேரை தொட்டு இப்படி தடவி பார்த்துக்குவீங்க. இந்த சேரை பின் பக்கம் நம்ம சாயிரமே பின்னாடி அது இருக்குதா இல்லையான்னு சந்தேகப்படுவோமா? சந்தேகமே பட மாட்டோம், சந்தேகப்பட மாட்டோம். அப்போ அவர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சொன்னபடியே கர்த்தருடைய தூதன் வந்து கொர்நேலியுவுக்கு, எஜமானுக்கு, 100க்கு அதிபதிக்கு வந்து சொன்ன அந்த வார்த்தையின்படியே அங்கே காரியங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது, எல்லாமே அப்படி இருக்குது. இதையெல்லாம் அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் பேதுருவை அங்கே ஜெபம் செய்ய உட்கார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு தரிசனத்தை அவருக்கு கொடுத்து, இதை அடித்து புசி என்று சொன்னபோது, அது தீட்டுள்ளது, அதை புசிக்க மாட்டேன் என்று சொல்ல, அது கர்த்தர் சுத்தமாக்கினதை, அதை புறஜாதிகளை யூதர்கள் அல்லாத மற்ற ஜனங்கள், நம்மளும் புறஜாதிகள் தான், கர்த்தருடைய நாமத்தினால நம்மளும் புறஜாதிகள் தான், கர்த்தருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டதுனால ஆவிக்குரிய யூதர்களும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். அது உண்மையாய் அப்படி இருந்தால் அப்படி இருக்கிறோம், இல்லை என்றால் பெயரளவில் இருக்கிறோம். அப்போது நீ அதை அடித்து பூசி. ஏனென்றால் அவர் யூதருக்கு மட்டும்தான் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். யூதர்களுக்கு தான் தேவனுடைய ஜனம், அந்த ஜனங்களுக்காக தான் நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ஜனங்களுக்காக தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அந்த ஜனங்களுக்கு தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், கர்த்தருடைய பிரசங்கத்தை செய்யணும், அவர்களோடு தான் ஐக்கியமாக இருக்கணும், அவர்களோடு தான் உபசரிப்பில் இருக்கணும். இப்படி அநேக காரியங்களை பேதுரு உள்ளடக்கினவராய் இருந்தபடினால கர்த்தராகிய தேவன் அதிலிருந்து, அப்படிப்பட்ட மனப்பான்மையிலிருந்து அவரை வெளியே கொண்டு வரும்படியாய், அவரை உள்ளான அந்த மனுஷனிலிருந்து அவரை வெளியே கொண்டு வரும்படியாய் கர்த்தர் ஆவியானவரை, அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் பொழிந்தருளுவார், தம்முடைய ஆவியை பொழிவார். அவர்கள் மூலமாகவும் அந்நிய பாஷைகளினாலே பேசும்படியான கிருபைகளும் பல கிருபா வரங்களும் தருவார் என்பதையும் அறிந்து கொள்ளும்படி ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஆவியானவர் பெந்தேகோஸ்த நாளிலே தகப்பனாகி ஆவியானவர் 120 பேருக்கு ஊற்றினது வெறும் 120 பேருக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அன்றைய தினத்தில் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுது. அதற்கு பிறகு ஆவியானவர் அநேகர் மேலே ஜெபிக்கிற வேளையிலே ஆவியானவர், கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற அநேகர் பேரிலே ஆவியானவர் வந்து இறங்குகிறார். ஆவியானவர் புறஜாதிகள் மேலும் கிருபை கொண்டவராய், கிறிஸ்துவினாலே கிருபை கொண்டவராய் வந்து இறங்குகிறார் என்பதை எல்லாவற்றையும் பேதுரு அறிந்து கொள்ளும்படியாய், அறிந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அவருக்கு அந்த தரிசனத்தை கொடுத்துட்டார். ஆனாலும் அதில் அவருக்கு சந்தேகமாக இருந்தனால அது விளக்கம் அவருக்கு சரியாகவே தெரியல. தெரிந்து கொண்டு டவுட்டு போட்டுருக்கிற நேரத்தில் இவங்க கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வரவும் தேவன் இதை கொடுக்கவும் சரியாக இருக்குது. அப்போ ஆவியானவர் பேசுகிறார். 29 வசனம் நினைக்கிறேன். பேதுரு அந்த தரிசனத்துக்காக 19 வசனம், பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவர்களுக்கு சொன்னார். அங்கே சொல்லி அனுப்பின ஆவியானவர் இங்கே தான் சொல்கிறார், நான் தான் அதை சொன்னேன், நான் சொல்லி தான் இவங்க எல்லாரும் இங்கே வந்திருக்கிறாங்க. அதனால் பேதுருவே, நீ ஒன்றும் பயப்படாத, நீ போ, நீ என்ன செய், நீ போ என்று சொல்லுகிறார்கள். அங்கு வந்தவர்கள் 3 பேர். அதற்கு அவர்கள் 22 வசனம், அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு, அவருக்கு என்ன எப்படி அவருக்கு பேரு, நீதிமானும்
தேவனுக்கு பயப்படுகிறவருமாய். அவரிடத்தில் எந்த வம்பு தும்பு தூஷணம் கூக்குரல் சண்டை சகல விதமான துர்க்குணங்கள் ஒன்றும் இல்லாத கொர்நேலியு, தன்னை பக்திமான் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளாத கொர்நேலியு. நான் இப்படிப்பட்ட ஜபங்களையெல்லாம் நான் நினச்ச நேரம்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுறேன், ஜபம் பண்ணுறேன்னு அதை பிரகண்டனம் பண்ணாத கொர்நேலியு. நான் இவ்வளவு தானம் தர்மம் செய்கிறேன், என்னை போல செய்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாத கொர்நேலியு. என்கிட்ட தேவன் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் என்று சொல்லாத கொர்நேலியு. என்னுடைய வேலை இப்படி, என்னுடைய பணி இப்படி, என்னுடைய அதிகாரம் இப்படி, எனக்கு இருக்கிற செல்வாக்கு இப்படி, எனக்கு இருக்கிற மனுஷர் இப்படி, என் சகவாசங்கள் இப்படி என்று சொல்லாத கொர்நேலியு. தன்னை முன்னிறுத்தாத கொர்நேலியு. எல்லாருக்கும் மேலாக தன்னை முன்னிறுத்தாத கொர்நேலியு. தன்னை குறித்தே புகழாகவும் பெருமையாகவும் பேசாத கொர்நேலியு. கேட்குறோமா? இருக்கிறீங்களான்னு நம்ம கேட்க முடியல. இருக்கீங்களான்னு எங்கே இருக்கிறாங்களோ நமக்கு தெரியாது. இருக்கீங்களான்னு நம்ம என்ன செய்ய முடியல? கேட்க முடியல. ஆனால் எங்கே கொர்நேலியு? அப்படிப்பட்ட கொர்நேலியு அவருக்குத்தான் சொல்லப்படுது. ஆவியானவரை துக்கப்படுத்தாத கொர்நேலியு. பரிசுத்த ஆவியானவர் தனக்குள்ளே இருக்கிறார் என்று பயப்படுகிற கொர்நேலியு. நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லாத கொர்நேலியு. நான் நினைச்சா எதையும் செய்யக்கூடியவன் என்று சொல்லாத சாந்தமுள்ள கொர்நேலியு. மிகுந்த இப்படிப்பட்ட இதில் இருந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு தன்னோடு கூட நடக்கிற கொர்நேலியு. அந்த கொர்நேலியுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். இப்படிப்பட்ட சுவாபத்தை உடைய கொர்நேலியுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். நானும் 7 தடவை ஜெபம் பண்ணுறேன், 5 வேளை ஜெபம் பண்ணுறேன், நானும் பண்ணுறேன் பாருன்னு அப்படி பண்ணுறவங்க ஜெபத்தை அவர் கேட்பது கிடையாது. தன்னை தாழ்த்தி கூப்பிடுகிறவருடைய ஜெபம். நொறுங்குண்ட இருதயமும் பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர் பணிந்த இருதயம் நொறுங்குண்ட ஆவியுமாகிய கொர்நேலியுவினிடத்திலே வாசம் பண்ணின தேவன். உலகத்தில் இருக்கிறவரிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர், அவனோடு கூட இருக்கிறார் என்று அதை குறித்தும் அதிகமாய் சொல்லாத கொர்நேலியு, தேவனை குறித்து தேவனை பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை தான் மட்டும் வைத்திராதபடி தன்னுடையவர்களுக்கு கொடுக்கிற கொர்நேலியு, தாம் பெற்றுக்கொண்ட நன்மையாகிய கிறிஸ்துவின் நன்மையை தான் மட்டும் வைத்து கொள்ளாதபடி தேவனுடைய பிரசன்னத்தை தேவனுடைய வெளிச்சத்தை தானும் வைத்து கொள்ளாதபடி மற்றவர்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வழி நடத்துகிற கொர்நேலியு. எத்தனை கொர்நேலியு இதில் சொல்லிகிட்டே வர்றாரு. இருக்கிறது ஒரு கொர்நேலியு தான் அந்த இதில் சொல்லப்படுகிற இடத்துல. ஆனால் எத்தனை விதத்தில் அந்த கொர்நேலியு வெளிப்படுகிறார். நம்ம அப்படி இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும். நம்ம இருக்கிறோமா என்று பார்த்துக்கணும். நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரி என்று சொல்லாத கொர்நேலியு. நான் சொல்லுகிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள் சரியா என்று ஒப்பிட்டு பார்த்து, வேதத்தில் ஒப்பிட்டு பார்த்து சரியா சரியில்லையா என்று பகுத்தறிந்து கடந்து செல்கிற கொர்நேலியு. எல்லா விதங்களிலும் தேவனுக்கு ஏற்ற பயத்தை உடையவனாயிருந்த கொர்நேலியு. அந்த கொர்நேலியு இடத்துக்கு தான் நீ போ என்று சொல்லுகிறார்கள். அங்கு தான் போனார்கள். அவர்கள் தான் கொர்நேலியு குறித்து சொல்லுகிறார்கள், நீதிமா. இப்படி போய் சொல்லு, நான் நீதிமா, நான் தேவனுக்கு பயப்படுறவன், யூத ஜனங்களுக்கெல்லாம் நல்சாட்சி பெற்றவனு நீங்கள் போய் பேதுரு இடத்துல போய் கொஞ்சம் சொல்லுங்க நல்ல விவரமா அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பலை. அவர்கள் தான் சொல்லுகிறார்கள். கொர்நேலியு சொல்லி அனுப்பலை. கொர்நேலியு சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நீதிமானும்
தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று நற்சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி. உம்மால் சொல்லப்படும் வார்த்தைன்னா யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி, அங்கு பிரசங்கம் நடக்கும்படி, அங்கு ஜெப கூட்டம் ப்ரேயர் மீட்டிங் நடக்கும்படி, அங்கு தேவனுடைய ஒரு ஆராதனை நடக்கும்படி, தன் சொந்த ஜனங்களும் உறவின் முறையார்களும் தனக்கு வேண்டியவர்களும் இன்னும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசப்பாவை அறிந்து கொள்ள வேண்டும், மீட்பரை இரட்சகரை இம்மானுவேலரை அறிந்து கொள்ள வேண்டும், சர்வ வல்லமுள்ள தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தான் பெற்ற இன்பத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் தேவனாலே ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கும் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்கிற ஆவல், வாஞ்சை, தாகம். ரொம்ப கெட்ட எண்ணம் இல்லையா அது? ரொம்ப கெட்ட எண்ணமா? என் பொண்ணு என் பையன் இவங்க வரைக்கும் வாங்கிக்கணும் அப்படின்னு அப்படிலாம் இல்லை. எல்லாம் அந்த சகலம் தன்னை சேர்ந்தவர்கள், உறவும் உண்டு, தன்னை சேர்ந்தவர்களும் உண்டு, அவர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகம். இதெல்லாம் தான் இப்போ ஜபமாக கேட்டுக்கொண்டே இருந்திருப்பார் கர்த்தரிடத்துல. உடைய வார்த்தை வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு உடைய வார்த்தை சொல்லக்கூடியவங்க இங்கே இல்லை, உடைய வார்த்தை வசனத்தை போதிக்கிறவங்க இல்லை, அதை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஜீவ ஆகாரத்தை கொடுக்கக்கூடியவங்க இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு அந்த ஆத்துமாவில் ஆவியில் உன்னத பலனும் சத்துவமும் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும், வேணும் 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 என்று இருக்கிற இடத்திலே பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் இருக்கிற இடத்துல இருந்து கதறுகிறார். தேவன் அதை கேட்டு அனுப்புகிறார், தேவன் அதை கேட்டு அனுப்புகிறார். இப்போ பாருங்க. அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்கு வரவாயிருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்திற்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். என்ன பண்ணி கொண்டிருந்தாராம்? அவர் வீட்டில் ஏதாவது விசேஷமா என்ன? உபவாசம் பண்ணி கொண்டு. அவருக்கு பர்த்டேவா? உபவாசம். அவருக்கு மேரேஜா? அதெல்லாம் இல்லை. அதுக்காக உபவாசம் பண்ணுறாரு? இல்லை. அவர் கர்த்தரோடு கூட, அவர் எந்த வயது உள்ளவர் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இளம் வயது உள்ளவர் இருக்க மாட்டார் நிச்சயமாக. நடுத்தர வயதாவது கண்டிப்பாக இருக்கக்கூடும். ஆனால் அவர் உபவாசித்து எனக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், அதுக்கு மட்டும் நான் பண்ணுகிற ஒரு உபவாசம் தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்காது. தேவனோடு கூட வாசமாக இருந்து தேவனோடு கூட உபவாசம் பண்ணால் அது தேவனுக்கு ஏற்ற உபவாசமாக இருக்கும். தேவனோடு கூட ஐக்கியமும் ஒருமனம் இல்லாத ஒரு உபவாசம் தேவனுக்கு ஏற்ற உபவாசமாக இருக்காது. தேவனுக்கு ஏற்ற ஒரு விண்ணப்பமும் ஜெபமும் வேண்டுதலாக இராது. தேவனோடு கூட ஐக்கியம் இல்லை என்றால் அந்த ஜெபம் எங்கே போகும்? தகப்பனோடு ஐக்கியம் இல்லைன்னா, தகப்பனோடு கூட அந்த ஐக்கியம் ஒருமனம் இல்லைன்னா அது எங்கே போவோம்? அது தகப்பங்கள் இல்லைன்னா தகப்பம் இல்லாத இடத்துக்கு தான் போவோம். அது தகப்பங்கிட்ட இல்லைன்னா இருந்தால் தான் தகப்பங்கிட்ட போவோம். தகப்பம் இல்லாத இடத்துக்கு வந்தால் தகப்பம் இல்லாத இடத்துக்கு போவோம். பொய்க்கு பிதாவாக இருக்கிறவன் இடத்துல சாத்தான் இடத்துக்கு தான் அது போவுமே தவிர உன்னதமான தகப்பன் இடத்துக்கு அது போவாது. என்ன 30ஆம் வசனம். இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக.
அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே நமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை கேட்ட இப்போ வசனத்தை நம்ம தான் கேட்குறோம். இப்போ இறங்குறாரா? இறங்க விடுறோமா? வசனத்தை அவங்க கேட்டாங்கன்னு தான் இருக்குது. அவங்க எந்திரிச்சு கூப்பாடு போட்டாங்க, எந்திரிச்சு கூச்சாங்க, எண்டு கூக்குரல் இட்டாங்க, டான்ஸ் ஆடினாங்கன்னா இருக்குதாங்க. அப்போ அவங்க எப்படி கேட்குறாங்க, அப்போ எப்படி கேட்டாங்க, இப்போ நம்ம எப்படி கேட்குறோம்? அந்த வசனத்தை சொல்கிறோம், கேட்டு தொலைகிறோம். சொல்லுங்க, கேட்டு தொலைகிறோம். வேறு வழி இல்லை, கேட்டு தொலைகிறோம். சொல்லுங்க, வந்து உக்காடுறோம், உக்காந்து தொலைகிறோம். சொல்லுங்க, பாடி தொலைகிறோம். சொல்லுங்க, அந்த நேரம் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் தாக்கு பிடிக்கிறோம் என்கிற மனநிலை, எப்பொழுதும் அந்த மனநிலை. நான் வரலாம், வராமல் இருக்கலாம். என்னை பற்றி தேவனுக்கு மிக நன்றாக தெரியும். நான் வரலனாலும் நான் இருக்கிற இடம் தேவனுடைய ஆராதனை. நான் வராமலே இருந்தாலும் தேவனுடைய ஆராதனை. அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய நியமிக்கப்பட்ட நியமனங்கள் என்னென்ன இருக்கோ அதன்படி தேவனை கூடி ஆராதிக்கணும் என்றால் கூடி ஆராதிக்கத்தான் வேணும். நம் மனதிலே நாம் நிர்ணயம் பண்ணி கொள்கிறபடியெல்லாம் அந்த நிர்ணயம் பண்ணி கொள்கிறவைகள் எல்லாம் தேவனாலே நிர்ணயம் பண்ணி கொண்டவைகள் அல்ல. எங்கள் பேதுரு சொல்கிறார், கர்த்தர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தரிசனம் ஆகும் போது அவர் தேவனாலே முன்பு நியமிக்கப்பட்டவர்களுக்கு சாட்சிகளாகிய எங்களுக்கு பிரசித்தமானார். அவரால் முன் நியமிக்கப்பட்டவர்கள் தான் எப்பொழுதும் தேவனோடு கூட ஐக்கியமாய் இருந்து கொண்டு தேவனை பின்பற்றி வருவார்கள். தேவன் அவரவர்களுக்கு கொடுத்த அவரவர்களுடைய சிலுவைகளை எடுத்து கொண்டு வருவார்கள். உங்கள் சிலுவை நான் எடுத்துக்கிறேன், அவங்க சிலுவை நான் எடுத்துக்கிறேன், என் சிலுவையும் சேர்த்து உங்களுதையும் எடுத்துக்கிறேன்லாம் எடுத்துக்க முடியாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே தவிர
வேறு இடத்த குறித்து வேறு எங்கேயும் போக சொல்லவே இல்லை. அவரிடத்துல வர சொல்லும்படி தான் சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சமாதானத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்பிக்கையாக கொர்நேலியு காத்திருக்கிறார். தன் உறவின் முறையார்களுக்கு தன் வேண்டியவர்களுக்கெல்லாம் சொல்லி நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும், பிரசங்கிக்கப்படும். ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற முழு நம்பிக்கையோடு கூட அவர் சொன்னபடியே வாஞ்சித்து உட்கார்ந்தவர்களுடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் விசுவாசத்தை கண்டுதான் ஆவியானவர் வந்து இறங்குறார். ஆவியானவர் வந்து இறங்குறார். வசனத்தை கேட்டவங்க பேரில் இங்கு ஆவியானவர் ஊற்றப்படுவதாக என்று பேதுரு கேட்கல, கத்தி கேட்கல. ஆவியானவர் வந்து இறங்கட்டும், ஆவியானவர் வந்து கொர்நேலியுடைய தாகம் வாஞ்சையே அதுதான் என்பதை அறிஞ்சு அது கொடுக்க தான் பேதுருவை அனுப்பியிருக்கிறார். பேதுருவை அனுப்பி பேதுருவில் இருந்த ஆவியானவர் தான் இந்த ஆவியை பொழியும்படியான கிருபையை தந்துட்டார். கடைசியா இறங்கினார். வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞான ஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். தேவனோடு கூட ஐக்கியத்திலே ஒருமனப்பட்டால் தேவன் தம்முடைய ஆவியை பொழிவார். அவர் வசனத்தை கேட்டு அந்த தாகத்தோடு கூட கேட்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் அவர்களிலே ஊற்றப்படுவார். இப்போ இவருடைய விண்ணப்பம், இவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இவருடைய காரியங்கள் தேவனுக்கு நினைவு கூறப்பட்டது. உண்மையாய் தேவனுடைய ஐக்கியத்திலே ஒரு மனத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. தேவனுக்கு நினைப்பூட்டுதல் வந்துட்டு தேவன் தம்முடைய பிள்ளைகள் பக்கம் அவருடைய நினைவு திரும்பிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அநேக மணி நேரம் அங்கே இருந்து வசனத்தை கேட்டிருப்பார்கள். நம்மை போல டான்ஸ் ஆடிக்கிட்டு நின்றுக்கிட்டு சரிஞ்சுக்கிட்டு அப்படிலாம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இங்கே இருந்துக்கிட்டே நம்ம 10 இடத்துல இருந்துக்கிட்டு கேட்குற மாதிரிலாம் இருந்தோம். அவர்கள் ஒரே மனமாய் ஒரே அன்பின் கட்டினாலே கட்டப்பட்டு தேவ வார்த்தையை கேட்டவர்களுக்கு தேவ ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்தார். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்ய கிருபை உள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துவில் ஒரு மனம் என்கிற வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசின ஸ்லாக்கியத்திற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தை ஆகிய தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய மிகுந்த கிருபையின் தயவினாலே இந்த காலை ஆராதனை நீர் நடத்தி கொடுத்த மேலான பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஒருமன ஐக்கியத்திலே நீர் உண்டு பண்ணுகிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலே ஆண்டவரை நிலைத்திருக்கும்படி கடைசி பரியந்தமும் காத்து கொள்ளும்படி எங்களை அழைத்திருக்கிறவரே, நீர் எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய ஐக்கியத்திலே நிலைநிற்க செய்வீராக. நீர் அழைத்த அழைப்பிலும் தெரிந்து கொள்ளுதலிலும் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. உமக்கு உகந்த பாத்திரங்களாய் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. என்னை ஆகிய ஆவியானவர் எங்களிலே நிறைந்திருக்க கிருபை செய்வீராக. ஜெபம் கேட்கப்பட்டது என்கிற அந்த பாக்கியத்தினாலே நிரப்புவீராக. நம்முடைய பிள்ளைகளை குறித்து நீர் நினைவு கூர்ந்தீர் என்கிற அந்த நினைவு கூர்தலின் பாக்கியம் உண்டாயிருப்பதாக. கர்த்தர் தம்முடைய நல்வார்த்தைகள் ஒவ்வொருவரிலும் நிறைவேற்றி எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி எல்லா பயத்துக்கும் ஆண்டவரை இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி கர்த்தர் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்து தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உமது கரத்தில் எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless you.